ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Existence, okay. Rebirth, maturity, let go, silence, turning in, mind, lovers, postponement, transformation, shine, most. So bottom of the neck, integration. Obsession, travel, designed, constant, foundation, fascination, vibration, turning point, toxicity, regret, support, spine, the earth. ஓகே, தென் இன்றைக்கி நம்ம வீட்டில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுற போஸ்டோட கரண்ட் எனர்ஜி என்ன அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்டேஜ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே 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 தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன். ஸோ ஒரு டீப் கனெக்ஷன் மாதிரி, ஒரு ஸ்ட்ராங் லவ் மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, என்ன சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புள்ள மாட்டிட்டு எத்தனையோ தடவை நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் மூவ் ஆன் ஆக முடியல. உங்களுக்கு இந்த ஒரு கனெக்ஷனுங்கிறது ஒரு ஒரு போத மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். ஏன்னா எங்கேயோ மாட்டிட்டேன், ஸோ வெளியே வர முடியாத மாதிரி ஒரு ஃபீல் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஒரு இலூஷன்ஸ் மாதிரி எங்கேயோ போய் நம்ம ஸ்டக் ஆகிட்டோம், இதுலேருந்து வெளியே வரலாம், அதுலேருந்து வெளியே வர்றதுக்கும் முடியலை, தென் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்கும் முடியலை. ஸோ என்ன பண்ணுறதுக்கு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் பல நாட்கள் நீங்கள் குழம்பிட்டு எதுக்கு இந்த ஒரு பர்சனை மீட் பண்ணேன், எதுக்கு இந்த ஒரு பர்சனை நான் என் லைஃப்பில் வந்தாங்க, ஏன் நான் வந்து ரொம்ப அட்டாச்சாக இருக்கேன், ஏன் நான் யாருக்கிட்ட இந்த அளவுக்கு அடிக்ட் ஆனது கிடையாது, ஏன் இந்த அளவுக்கு நான் அடிக்ட் ஆகுறேன். ஸோ மூவ் ஆனும் பண்ண முடியல, ரிலேஷன்ஷிப் பயங்கர டாக்ஸிக்காக ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யாராக இருக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லா விஷயத்துலையும் பெட்டராக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு பர்சனை பார்க்குறதுக்கு முன்னாடி
எல்லாம் உங்களுக்கு ஓகேவாக இருந்திருக்கலாம். லைஃப்பில் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடந்திருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. தென் இந்த ஒரு பர்சனை மீட் பண்ண போகிற கனெக்ஷனும் பயங்கர டாக்ஸிக்காக இருந்திருக்கும். ரிலேஷன்ஷிப்பை ஸ்டாப் பண்ணவும் முடியாது. தொடர்ந்து அந்த ரிலேஷன்ஷிப் எந்த சுச்சுவேஷன்லேயே கண்டினியூ ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். ரொம்ப அடிக்ஷன் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். ரிலேஷன்ஷிப்பை ஒருபோது ஸ்டாப் பண்ண முடியலை, இந்த தாட்ஸ் வரதை கட் பண்ண முடியல, எனக்கு அந்த போஸ்டோட தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது, என்னோடய மைண்டு வந்து 24/7 இந்த ஒரு போஸ்ட்டை மட்டுமே திங்க் பண்ணுது, வேறு எதையும் எனக்கு திங்க் பண்ண முடியல, கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, செல்ஃப் கேர் பண்ண முடியலை, நான் இந்த ஒரு கனெக்ஷனில் ஸ்டக்காகி நிற்கிறேன், எனக்கு எந்த ஒரு வழியும் தெரியல. ஆக்சுவலி இந்த ஒரு சுச்சுவேஷனில் யாராக இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் சொல்லும்போது நமக்கு மெடிடேஷன் பண்ணும்போது தான் அந்த போதையான ஒரு ரிலேஷன்ஷிப். ஆக்சுவலி இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக் ஆகிட்டுண்டு, அது ஒரு போதை மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டுண்டு, நீங்கள் இதுலேருந்து மெடிடேஷன் பண்ணும்போது தான் ஓரளவுக்கு இதுலேருந்து வெளியே வர முடியும். ஆக்சுவலி என்ன தான் மெடிடேஷன் பண்ணாலும் என்ன சொல்கிறது, நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி தான் ஃபீல் இருக்கும். எந்த சுச்சுவேஷன்லையும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டாப் பண்ண முடியாத ஒரு ஃபீல் இருக்கும். பட் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு அடிக்ஷன் இருக்கும்ல, அந்த அடிக்ஷன் அதை விட்டு நமக்கு மாறுறது மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபோக்கஸ் பண்ணதை விட்டு கொஞ்சம் நம்ம கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த சுச்சுவேஷன் யாராக இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இன்னர் ஒர்க் அல்லது மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைமில் நமக்கு உங்களுக்கு அந்த அடிக்ஷன் வந்து கொஞ்சம் வெளியே வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட எனர்ஜி என்ன அப்படி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் ஸ்டக் ஆகிட்டு எனக்கு என்ன தோணுது அப்படி இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் லெட் கோ பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப்லேருந்து விலகிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். ஓகே, ஸோ நம்ம லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் நமக்கு நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும், இன்னும் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன் மண்டே போடுற வரைக்கும் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். எந்த பாயிண்ட்லேருந்து வரும், எந்த வேலேருந்து வரும்னு யாருக்குமே தெரியாது. நமக்கு ப்ராப்ளம்ஸ்றது ஒவ்வொரு நாளும் நம்ம டிஃப்ரெண்ட் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். ஓகே, பட் எல்லா ப்ராப்ளத்துக்கும் நம்மளால் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுமா கேட்டால் கிடையவே நெவர் ஆகும். ஏன்னா நம்ம சாதாரண மனுஷங்க, நம்ம எப்போவுமே நம்ம கடவுள் கிடையாது, நம்ம சாதாரண ஒரு மனுஷங்க. நம்மளை மிஞ்சி ஒரு சக்தி இருக்குது, அதுதான் யூனிவர்சல் சக்தின்னு சொல்கிறோம், அதுதான் நம்ம கடவுள்னு சொல்கிறோம். நம்ம சாதாரண மனுஷங்க. ஓகே, ஸோ நமக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்மளால் ஒரு சில ப்ராப்ளம்ஸை ஷார்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, உங்களால் ப்ராப்ளம்ஸ் ஷார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணலாம். பட் உங்களால் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணவே முடியலை, இதுக்கு ஒரு முடிவே வரமாட்டேங்குது, ஒரு எண்டிங்கே வரமாட்டேங்குது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா நம்மளால் முடியலன்னு சொல்லும்போது மறுபடியும் உங்களுக்கு ஆக்சுவலி தெரியுது, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் வந்து ஒரு நாள் திருத்த முடியல, இவரோட கேரக்டர் சேஞ்ச் ஆகலை, எத்தனையோ தடவை நான் திருத்தி பார்த்தாச்சு, திருந்தவே மாட்டேங்கன்னு தெரிஞ்சாச்சு. அப்போ திருந்தவே மாட்டான்னு தெரியக்கூடிய டைமில் என்னத்துக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை நின்று மறுபடியும் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணி உங்கள் மைண்டே பீஸாக இருக்க வேண்டிய ஒரு மைண்டையும் டென்ஷன் ஆக்கி நீங்களும் உங்கள் ஹார்ட்டை உடைச்சி இன்னத்துக்கு இந்த வலி வேதனை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுது. இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் பக்கம் டாக்ஸிக், இவரை திருத்தவே முடியும்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ என்னத்துக்கு அந்த இடத்துக்கு போராடுறீங்க? திருத்தவே முடியும்னு தெரிஞ்சாச்சு, திருந்த போகிறது இல்லைன்னு தெரிஞ்சாச்சு. ஸோ அதனால் நமக்கு ஒரு விஷயம் முடியலைன்னு சொல்லும்போது அதை யார்கிட்ட சரண்டர் பண்ணணும்? டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணிவிடுங்க. உங்களால் நமக்கு ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொரு நேரம் வரும், உங்களால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா தைரியமாக நீங்கள் அதை சால்வ் பண்ணுங்கள். உங்களால் ஒரு விஷயம் முடியலை அப்படின்னா தயவு செஞ்சு அதை இறைவன்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். நம்மளை மிஞ்சி ஒரு சக்தி இருக்குது. ஓகே, நம்ம இறைவன்கிட்ட சரண்டர் பண்ணும்போது அந்த ஒரு ப்ராப்ளத்தை அவன் எடுத்துக்கிறான், எடுத்து அதுக்கான ஒரு சொல்யூஷன் அவன் கொடுப்பான். பட் நமக்கு என்ன தேவை? பேஷன்ஸ் தேவை. உங்களால் முடியலைன்னு உங்கள் ப்ராப்ளத்தை டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணியாச்சு. டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பீஸாக இருக்கணும், வெயிட் பண்ணணும். அந்த ப்ராப்ளத்துக்கான ஒரு சொல்யூஷன், அதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இறைவன் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? பேஷன்ஸை வெயிட் பண்ணணும். இந்த வீடியோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுன்னு எனக்கு தெரியல, பட் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ப்ராப்பராக நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கடந்து முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு அடி வச்சுட்டு நிறைய ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுது ரிலேஷன்ஷிப்பில். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளால் முடியாது. ஓகே, என்னால் முடியாது, விலகவும் முடியலை, முன்னோட்டு கொண்டு போகவும் முடியலை, ஒட்டு மொத்தமாக அந்த ரிலேஷன்ஷிப் என்ன டவுன் ஆக்கிட்டேன். ஓகே, அதை நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகுறவங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க நம்ம சொல்லலாம். ஓகே, இனி நான் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறது இல்லை, எல்லாம் தெய்வத்துக்கிட்ட என்னால் முடியலைன்னு சொல்லிட்டு நான் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சாச்சு. இனி எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும், நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், எல்லாம் தெய்வம் நினைக்கிற மாதிரி நடக்கட்டும். என் லைஃப்பில் வந்து
நான் செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி யூனிவர்ஸ் என் தலையெழுத்தை எப்படி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி வாழ நீங்கள் ரெடி ஆகிட்டு உண்டு. அவங்களுக்கான ஒரு ரீடிங் ஆகும். அதர்வைஸ் நாட் ரெஸ்னேட். ஓகே, ஸோ அதுக்காக நீங்கள் ஹீல் ஆகிட்டீங்க சரியாயிட்டீங்க நான் சொல்ல வரல. ஓகே, உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெயின், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால பெயின் நீங்கள் அனுபவிச்சு தான் இருக்கிறீங்க. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சேசிங்கை மட்டும் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். பட் இந்த ஒரு போஸ்டரோட தாட்ஸாக இருக்கட்டும், மெமரிஸாக இருக்கட்டும், அது இப்பவும் உங்கள் மைண்டுக்குள்ளே உண்டு. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு பெயின் உண்டு. என்னடா நம்மளே பெயினாக நினச்சா கூட முடிய மாட்டேங்குது, என்னால் மூவ் ஆன் பண்ண முடியலையே, அந்த ஒரு பெயின் உங்களுக்குள்ளே உண்டு. ஓகே, பட் ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயங்கள் ஸ்டக் ஆகிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. ஓகே, அதெல்லாம் உங்கள் மைண்டில் இப்போ உண்டு, அதெல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம் ஆக்சுவலி. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்சுவலி நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஹோப் வேணும், மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் பாசிட்டிவான அவுட்கம் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த நெகட்டிவான சுச்சுவேஷன், இப்போ ரிலேஷன்ஷிப் வேணும்னு விட்டுடுங்க, ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னா நீங்கள் விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை எனக்கு இந்த போஸ்டர் கூட ஒரு லைஃப் வேணும், இந்த ஒரு போஸ்டர் எனக்கு மறக்க முடியலை, ஸோ இந்த போஸ்டர் கூட தான் நான் வாழணும்னு என் தலையில் எழுதிருக்கு போல், இந்த ஒரு போஸ்டர் எனக்கு லைஃப்பில் மறுபடியும் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு ரிலேஷன்ஷிப்பில் நடந்த நெகட்டிவான சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே அதை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, நெகட்டிவான சுச்சுவேஷன் நம்ம ரிலீஸ் பண்ணிவிடணும். இந்த போஸ்டர் மேலே உங்களுக்கு கோவம் இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடிய டைமோட தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் பாசிட்டிவான ஒரு அவுட்கம் பார்க்க முடியும். ஓகே, ஏன்னா அந்த கோவம் இருக்க உங்களுக்குள்ளே இருக்க அந்த அந்த பாஸ்டில் நடந்த விஷயங்கள் உங்கள் மைண்டில் இருக்க இந்த ரிலேஷன்ஷிப் நெகட்டிவ்க்கு தான் போவே தவிர மறுபடியும் பாசிட்டிவான அவுட்கம் நீங்கள் பார்க்க முடியாது. வந்தாலும் மறுபடியும் சண்டை போட்டு ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே இந்த ரிலீஸ் அதெல்லாம் மறந்துடுங்க. மறக்க முடியல அப்படின்னா அந்த மெடிடேஷன் உட்காந்து ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இது பண்ணும்போது மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் நீங்கள் ஒரு பாசிட்டிவான அவுட்கம் பார்க்க முடியும். ஓகே, பட் இந்த வீடியோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகும் எனக்கு தெரில, பட் பக்க டாக்ஸிக்கான ஒரு கனெக்ஷன் ஆகும். பக்க டாக்ஸிக் மீன்ஸ் இந்த ஒரு போஸ்டரோட கேரக்டர் டாக்ஸிக். ஓகே, பட் லவ்ங்கிறது உங்களுக்கு சோல் டு சோல் கனெக்ஷன் தான். ட்வின் ஃப்ளேம் இருக்கலாம், சோல்மேட்டாக இருக்கலாம், உங்களுக்கு ட்ரூ லவ் தான். ஓகே, பட் போஸ்டரோட கேரக்டர் பக்க டாக்ஸிக். ஓகே, ஸோ இது வந்து மெடிடேஷன் நீங்கள் பண்ணும்போது தான் ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த இலூஷன்லேருந்து அந்த போஸ்டோட மெமரிஸ்லேருந்து ஓரளவுக்கு மைண்டை நீங்கள் டைவர்ட் பண்ணி உங்களோட விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இல்லைங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான் அது. ஓகே, தென் இந்த ஒரு போஸ்டரோட எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி உங்கள் 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே, டிஃப்ரென்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். மேரிட்டல் அஃபேரான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், காஸ்ட் ரிலீஜன் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் 2 பேருக்கு ஷோராக டிஃப்ரென்ஸ் உண்டு. பட் என்ன தான் டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே 2 பேரும் கூடி சேரும்போது அந்த இடத்துல ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும், ஒரு பீஸ், ஒரு ஹோப், ஒரு சந்தோஷம் ஃபீல் ஆகும். அது நீங்களும் ஃபீல் பண்ணிப்பீங்க, தென் அவங்களும் ஃபீல் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது அந்த போஸ்டருக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஏன்னா இவரோட லைஃப்பில் நீங்கள் என்றான ஒரு டைமில் இவர் லைஃப்பில் ரொம்ப க்ரோ ஆகிட்டுண்டு, ஃபினான்ஷியலி ரொம்ப க்ரோ ஆகிட்டுண்டு, இவருக்கு நல்ல நேம் கிடச்சிட்டுண்டு எல்லாரோட பார்வைக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ அது வரைக்கும் அந்த போர்சன் சாதாரண ஒரு கல்லாக எடுத்துட்டு. ஓகே, நீங்கள் இவரோட லைஃப்பில் என்ட்ரான பிறகு இவர் ஆக்சுவலி அது கல்லுங்கிறது வைரமாக ஜொலிச்சுட்டு அந்த அளவுக்கு இவரோட லைஃப்பில் ஒரு சன் மாதிரியாக நீங்கள் நின்றுட்டு உண்டு. ஓகே, நீங்கள் இவரோட லைஃப்பில் என்ட்ரான டைமில் இந்த ஒரு போர்சன் பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு. அதே இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு என்றைக்கு நீங்கள் விலகிட்டீங்களோ, என்றைக்கு நீங்கள் லெட்கோ பண்ணீங்களோ, அப்படியே இந்த வைரமாக இருந்த அந்த பர்சனோட இது வந்து அப்படியே மறுபடியும் கல்லாக மாறிட்டு. எஸ் அஃப்கோர்ஸ் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ஃபினான்ஷியலி டவுன் ஆகிட்டு, ஃபினான்ஷியலி லோ ஆகிட்டு, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஓவரால் இந்த ஒரு பர்சனோட பெரிய ப்ராப்ளம் என்னென்னா ஃபினான்ஷியலி இந்த பர்சன் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. கெரியரில் ஓகே இல்லை, ஃபினான்ஷியலி ஓகே இல்லை, இந்த 2க்கு நடுவில் மாட்டிட்டு ஒரு பக்கம் ரிலேஷன்ஷிப்பு. ஓகே, டோட்டலாக இவங்க ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி மாஸ்டர் கார்டாக வந்திருக்குது. நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் மாஸ்டர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மீசையில் மண் ஓட்டுனாலும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. நான் தோத்துட்டேன், என் லைஃப் ஸ்பாயில் ஆகி போச்சு, நீ இல்லைங்க என் லைஃபே டெத் ஆகி போச்சு, என் சீன் முடிஞ்சு போச்சு, இது வந்து அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனில் பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுல்ல? ஆள் லைஃப்பில் வலி வரட்டும், மரணமே வரட்டும், ஆளோட முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா ஆளுக்கு எமோஷனலி பேலன்ஸ்ட் ஆகும். மரணமே வந்தால் கூட அதை ஆளால் பேலன்ஸ் பண்ணி தாங்கி பிடிச்சிட்டு உள்ளே நிற்க முடியும் ஆக்சுவலி. ஓகே, ஸோ பயங்கர ஈகோ, பயங்கர ஆட்டிடியூட் ஆகும். எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கணும், எல்லாமே நம்ம நினைக்கிற ரீதிக்கு போகணும்,
லைஃபே நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். பயங்கர டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர்னு நம்ம சொல்லலாம். இவரோட பிஹேவியர் பயங்கர டாக்ஸிக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தே இந்த பர்சன் உங்களை இந்த ரிலேஷன்ஷிப்பில் டவுன் ஆக்கியிருப்பாங்க. நீங்கள் கேட்டதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பதில் இருக்காது, ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஆக்சுவலி இந்த பர்சன் இம்மெச்சூரிட்டியாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் சம்டைம் கேட்கலாம், நீ நீ பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் வராது, அதுக்கான ஒரு பதில் வராது. உடனே சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டை கொண்டு வந்து ஆள் விட்டு ஆகும் உங்களை. ஆளை பொறுத்த மட்டும் ஆளுங்கிறது ஹை ஆகும், ஆளுங்கிறது பவர் ஆகும். ஆளை யாராவது குறைச்சி கேவலப்படுத்துகிறாங்க, குறைச்சி இந்த ஆளை ராங்காக நீங்கள் இடம் போடுறீங்க, நீங்கள் இந்த ஆளுக்கு அந்த இடத்துல ஒரு வேல்யூ இல்லை, நீங்கள் இந்த ஆளுக்கு அந்த இடத்துல மரியாதை இல்லை அப்படின்னா ஆள் உடனே அந்த இடத்த விட்டு போய் குறைச்ச நாளைக்கு ஆள் சைலண்டாக ஆகும். ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த ஆளோட பக்கத்துலேருந்து வராது, ஃபுல்லி சைலண்ட். கரண்ட் சுச்சுவேஷனை இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. காரணம் என்னென்னா, இந்த ஒரு பர்சன் உங்களை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடி கிடையாது. ஓகே, நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஃபவுண்டேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் கொடுக்கறதுக்கு ஆக்சுவலி ரெடி கிடையாது. ஸோ அதனால் ஆல் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, மேபி ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி 17 days இருக்கலாம், இன்றைக்கி 17 weeks இருக்கலாம், இல்லைக்கி 17 months இருக்கலாம். ஓகே, சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு 17 months வரைக்கும் ஆகலாம். டோட்டலாக ரிலேஷன்ஷிப் சைலண்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இவர் இவரோட கேரக்டர் ராங்கான கேரக்டரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதை கேட்டுட்டீங்க. நீங்கள் ஆள் உடனே அந்த இடத்துல சைலண்டாக போயிட்டு என்ன கொஸ்டின் கேட்குறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் கிடையாது, என்ன கொஸ்டின் கேட்குறதுக்கு யாருக்கு ரூல்ஸ் கிடையாது. நான் இப்படி தான் இருப்பேன், என்ன கொஸ்டின் கேட்குறதுக்கு நீ யார், எனக்கு நீ மதிக்கலை, நீ எனக்கு வேலையை கொடுக்குற, நீ என் லைஃப்பில் வேண்டாம்னு சொல்லிட்டு ஆள் சைலண்டாக போயிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டுட்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டுன்னு நம்ம சொல்லலாம். இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, உங்களை விட்டுட்டு இவர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு இந்த ஒரு பர்சன் மேபி நீங்கள் கேட்டிருக்கலாம், நீ இதுக்கு என்னை விட்டுட்டு ஆப்ஷனை சூஸ் பண்ண அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் கனெக்டானு இவருக்கு தெரியும். ஆக்சுவலி நீங்கள் இந்த ஒரு பர்சனை ஆத்மார்த்தமாக நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு தெரியும். உங்களுக்கு இந்த பர்சனுக்காக நீங்கள் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இவருக்கு தெரியும். பட் இருந்தாலும் இவர் அது தெரிஞ்சுமே இவர் உங்களை விட்டுட்டு இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆப்ஷன் கூட இவர் பேசிட்டு உண்டு, பழகிட்டோம். அப்போ நீங்கள் கேட்டிருக்கலாம், நீ இதுக்கு இப்படி பண்ணுற, நான் உனக்காக எத்தனையோ நாட்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஏன் என்னை விட்டு அவங்க கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், ஏன் அவங்க கூட பேசுகிற பழகம் கேட்கும்போது இந்த பர்சன் சொல்லிட்டு உண்டு, நீ என்னை கண்ட்ரோல் பண்ணதுக்கு யார், நான் யார் கூட பேசுகிறேன், என் லைஃப்பை நான் யார் கூட கொண்டு போகிறேன், நான் எப்படி இருக்குன்னு முடிவு பண்ணதுண்ணா, என்னை கண்ட்ரோல் பண்ணதுக்கோ என்ன ரைட்ஸ் போடுறதுக்கு நீ யார், ஓகே, நீ எனக்கு இம்பார்ட்டன் இல்லை அப்படி சொல்லிட்டு இது எல்லாருக்கும் இந்த எழுதி ரெஸ்னேட் ஆகாது ஒரு சிலவங்களுக்கு. ஓகே, உங்கள் 2 பேருக்கு நடுவில் 3வது ஒரு ஆள் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த உங்களை விட்டுட்டு அந்த ஆளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துரும். இது ஃபேமிலி கிடையாது, உண்மையாகவே ஒரு நபர். ஓகே, அதே மாதிரி இந்த ஒரு பர்சனோட கேரக்டருங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது என்ன சொல்கிறது, பயங்கர ஒரே மைண்ட் செட் இவருக்கு கிடையவே கிடையாது. ஃபுல்லி இவரோட மைண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பக்கம் டாக்ஸிக் மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வேணும்னு நினைக்கும், இப்போ கொஞ்ச நாள் கழிஞ்சு உங்களுக்கு வேணும்னு முடிவு பண்ணுறது, இவரோட மைண்ட் செட் நிறையா மைண்ட் செட் கிடையாது. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் ட்ரஸ்ட் இஷ்யூ வந்திருக்கலாம். ஓகே, உங்களுக்கு அது ஸ்டார்டிங்கில் ஃபீல் ஆகிட்டு, பட் போக ஃபீல் ஆகிட்டு, ஏன்னா இவரோட மைண்டு மாறிட்டே இருக்குது. இன்றைக்கி நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான், நாளைக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். இவன் கூட எப்படி நம்ம குடும்பம் நடத்துறது, இல்லைங்க இவனை எப்படி நம்பி நான் இவனுக்காக வெயிட் பண்ணது. அந்த டைமில் நீங்கள் மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணி மூவ் ஆன் பண்ண முடியலை. ஓகே, பட் நீங்கள் விலகிட்டு உண்டு, நீங்கள் சேசிங்க ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு, எஃபோர்ட் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு, ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. ஸோ அது அப்படி நிற்கிறீங்க அப்படின்னா வெரி குட். ஏன்னா எப்போவுமே நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கும் போது நம்மளோட வேல்யூ வரத்து மனசிலாகாது. ஒரு செப்பரேஷன் வரும்போது அவங்களுக்கு மனசிலாகும். அதே மாதிரி இவருக்கு லைஃப்பில் டர்னிங் பாயிண்ட் வந்துட்டு உண்டு. ஓகே, நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களோட வேல்யூ என்ன, உங்களோட பவர் என்ன, உங்களோட ஒருத்தர் இவர் மனசில் ஆகலை. பட் இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் போகிற பிறகு இவருக்கு அது மனசில் ஆகிட்டு இவருக்கு ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. இந்த செப்பரேஷன்லையும் கரண்ட் சிச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனாக சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இவருக்கு உங்களுக்கு ஒரு பவுண்டேஷன் கொடுக்கறதுக்கு ரெடி கிடையாது. ஓகே, ஸோ சைலண்ட் ட்ரீட்மெண்ட் ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. பட் இவருக்கு உங்கள் கூட ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, உங்களுக்கு ஃபீல் ஆன மாதிரி அதே மாதிரி இவருக்கும் ஃபீல் ஆகுது. ஒரு அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு என்ன சொல்லுது, உங்களுக்கு ஸ்டக்காகி நிற்கிற மாதிரி இந்த ஒரு பர்சனை விட்டுட்டு மூவ் ஆன் ஆக மாதிரியும் ஸ்டக்காகி நீங்கள் நிற்கிற மாதிரி ஒரு அடிக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகுது உங்கள் மேலே. ஓகே, இப்போவும் உங்களோட தாட்ஸ் இவரோட மைண்டு உண்டு, இப்போவும் இவரோட மைண்டு நீங்கள் உண்டு. என்ன சொல்கிறது, ஒரு வைப்ரேஷன் இவருக்கு ஃபீல் ஆகுது, ஒரு சோல் டு சோல் வைப்ரேஷன் ஃபீல். ஸோ இந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகுது,
எஸ் இந்த ஒரு பர்சன் வந்து என்ன சொல்கிறது, இந்த ஒரு பர்சன் கிட்ட நான் ஸ்டக்கான மாதிரி ஃபீல் ஆகுது, இலூஷன் மாதிரி ஃபீல் ஆகுது, இதுலேருந்து வெளியே வர முடியாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எனக்கும் அவங்களுக்கு ஏதாவது கர்மா இருக்கும், ஏதோ ஃபாஸ்ட் லைஃப்பில் நானும் அவங்கள ஏதோ மீட் பண்ணியிருக்கோமோ, இல்லைங்க நான் ஃபாஸ்ட் லைஃப்பில் அவங்களுக்கு நான் ஏதாவது அவங்ககிட்ட டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் இந்த ஜென்மத்தில் நமக்கு ஏதாவது லெசன் லேர்ன் பண்ணி கொடுக்க வந்திருக்காங்களோ, அது வரைக்கும் ஒரு ஃபீலிங் வந்துட்டு ஏன் நம்மளாலே மூவ் ஆன் பண்ண முடியல. செப்பரேஷன் ஆச்சு ரிலேஷன்ஷிப் மெயினாக நம்ம இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் சைலண்டாக இருக்கும். பட் ஏன் எனக்கு இது ஒரு போஸ்டோட தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது, ஏன்னா இவங்க இல்லைங்க எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகாத மாதிரி இருக்குது, ஹாப்பி இல்லாத மாதிரி இருக்குது, லைஃபே ஒட்டு மொத்தமாக ஸ்பாயில் ஆன மாதிரி இருக்குது, டவுனாக இருக்குது. எனக்கும் அவங்களுக்கு என்ன பந்தம், ஏன் நான் வந்து இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணேன் அவருக்கு ஒரு தாட் வந்துட்டு ஆக்சுவலோட மைண்டில் உங்களோட தாட் 24/7 உண்டு. அதாவது இவருக்கே தெரிய மாட்டேன். இவருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மினிட்ஸ் கேப் கிடச்சாலும் இவருக்கு உடனே இவரோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களை பார்த்து தான் திங்க் பண்ணுது. இவரோட பேக் ஆஃப் த மைண்ட் 24/7 உங்களோட தாட் உண்டு. ஓகே, ஸோ அது இவருக்கு ஃபீல் ஆகுது, ஏன் எல்லாம் இருந்தும் ஏன் நம்ம லைஃப்பில் ஒரு கம்ப்ளீஷன் இல்லை, நம்ம கம்ப்ளீட் ஆக மாட்டேங்கிறோம். ஓகே, ஸோ அந்த ஒரு தாட் உண்டு ஆக்சுவலி. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ஆள் வந்து மாஸ்டர் ஆக்சுவலி ஓரளவுக்கு உடஞ்சிட்டு. ஓகே, மாஸ்டரோட கேரக்டர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகும், அப்படி இல்லைன்னா கட்டாயம் இவரோட கேரக்டரில் மாற்றம் வரும். ஏன்னா இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், இது யூனிவர்ஸில் இன்டர்ஃபரன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. இவர் ஈகோ ஆட்டிடியூட் தான் முக்கியம் நிற்கிற ஒரு கேரக்டராக இருந்தால் இவரோட கேரக்டரில் ஒரு சேஞ்சஸ் வரும். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு சேசிங் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது ரொம்ப ஈஸியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, இவரோட மைண்ட் ஆக்சுவலி ஓகே இல்லை, ஓவர் திங்கிங் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, டிப்ரெஷன் ஆகுறது, ஏன் உங்கள் தாட் வருது, ஏன் இவரோட மைண்ட் உங்களை பற்றி யோசிக்குது, இவருக்கு ஒன்றும் ஆக்சுவலி தெரியலை. அதனாலே சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா டிஃப்ரென்ஸ் உண்டு, 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே, அக்செப்ட் பண்ண முடியாது. பட் 24/7 உங்களோட தாட்ஸ் வருது. ஆக்சுவலி என்ன நடக்குனே இவருக்கு தெரியல, என்ன ரீசனும் தெரியல. பட் இந்த செப்பரேஷன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசில் ஆகிட்டு உண்டு, நீங்கள் இல்லைங்க இவருக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடையாது, நீங்கள் இல்லைங்க இவர் கம்ப்ளீட் இல்லை. ஓகே, நீங்கங்கிறது இவருக்கு லைஃப்பில் ஒரு சன்னு, ஏன்னா நீங்கள் இருக்கும்போது இவரோட லைஃப்பில் நிறைய சக்ஸஸ் வந்துட்டு இவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு. நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இவர் அப்படியே ஒத்தடிக்கு கீழே வந்துட்டு, அது வரைக்கும் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஏதோ ஒரு கனெக்ஷன் எனக்கும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கும் 5 மினிட்ஸ் கேப் கிடச்சாலும் நான் அவங்களே திங்க் பண்ணுறேன். ஒன்று மட்டும் தெரியுது, இவங்க இல்லைங்க என் லைஃப்போட, அது மட்டும் இவருக்கு தெரியுது. பட் 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. பட் ஆளுக்கு என்ன பண்ணணும் தெரியாத சுச்சுவேஷனில் ஆளு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. ஓகே, ஃபீல் ஆகுது, சாரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இவருக்கு தெரியுது உனக்கும் எனக்கு ஒரு சோல் கனெக்ஷன் இருக்குன்னு தெரியுது. ஸோ அதனால் சாரி ஃபீல் பண்ணுறாங்க. இவர் ஆக்சுவலி பேசின வார்த்தைகள், ரிலேஷன்ஷிப்பில் பண்ண ஆக்ஷன்ஸ் அதெல்லாம் உங்களை ஹர்ட் ஆகிருக்கணும் அவருக்கு நல்லா தெரியும். அதை வேறு சொன்னாலும் சரி, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் சரி, பண்ணாட்டா சரி, அது உங்களுக்கு பயங்கர பெயினை கொடுத்துருக்கணும், அது அவங்களுக்கு தெரியும். சாரி ஃபீல் பண்ணுறாங்க. பர்சனோட சைனில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. ஓகே, அதனால தான் ஆள் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஆள் சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. ஆள் உங்களை ஸ்பை பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க. ஏன்னா இவரோட பேக் ஆஃப் த மைண்ட் 24/7 உங்களோட தாட் உண்டு. இவருக்கு 5 மினிட்ஸ் கேப் கிடச்சி இவர் உங்களை தான் திங்க் பண்ணுறாரு. ஸோ இவருக்கு ஒன்று மட்டும் தெரியும், நீங்கள் உங்களை விட்டுட்டு இவருக்கு ஒரு லைஃப் பிளான் மட்டும் தெரியும். எந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும், தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருக்கட்டும், எனக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும், ஆனால் நீ இல்லைங்க என் லைஃப் இல்லை, அது மட்டும் இவருக்கு நல்லா தெரியும். ஓகே, ஸோ அதனால ஆளை உங்களை பயங்கரமாக ஸ்பை பண்ணுறாங்க. இதில் மேபி எல்லோரும் சொல்ல முடியாது, ஒரு சொல்லுவாங்க மெடிடேஷன் பண்ணுறவங்களா இருக்கலாம். மெடிடேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வெரி குட். ஓகே, மெடிடேஷனுங்கிறது நம்ம எதுக்காக நம்ம பண்ணணும், நம்மளோட மைண்டு பீஸ்க்காக. இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஆக்சுவலி மாட்டிட்டு உங்களுக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டி நஷ்டப்பட்டுண்டு. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு பீஸ் வேணும், மைண்டு காமாகவே இல்லை. எனக்கு 24 ஹவர்ஸ் தான் உங்களுக்கு தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது, டிஸ்டர்ப்ஸாக இருக்குது, எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஃபேமிலி லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, செல்ஃப் கேர் பண்ண முடியல. எனக்கு இந்த போஸ்ட்டை பற்றின தாட்ஸ் மட்டும் தான் என் மைண்டில் இருக்குது, வேறு எதுவுமே மைண்ட் ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னா தயவு செஞ்சு மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா, மெடிடேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மென்டல் பீஸ் கிடைக்கும். ரிலேஷன்ஷிப்பில் ரீபர்த் வேணும்னு இவருக்கு ஒரு தாட் உண்டு. ரிலேஷன்ஷிப்பில் ரீபர்த் வேணும், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்கள் கூட லாங் ட்ராவல் போகணும், மனசை விட்டு பேசணும், இவர் பட்ட கஷ்டம்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு இவருக்கு ஒரு தாட் உண்டு ஆக்சுவலி. பட் ஆள் கரண்ட் சுச்சுவேஷனில் டோட்டலாக டவுன், கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டோட்டலாக ஆள் டவுன் ஆக்சுவலி இவருக்கு தெரியுது. இந்த செப்பரேஷன் இவருக்கு எல்லா ரியலைசேஷனும் வந்துட்டு உண்டு. ஓகே, நீங்கள் இவரோட லைஃப்பில் சன்னு, இவர் இல்லைங்க உங்கள் லைஃப், நீங்கள் இல்லைங்க அவரோட லைஃப் இல்லை, நம்ம 2 பேரும் சேரும்போது தான் நமக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும், எல்லாம் இவருக்கு தெரியும். பட் ஆளுக்கு லைஃப்பில் இப்போ உங்களை அக்செப்ட் பண்ணுற சுச்சுவேஷன் ஆள் இல்லை, ஏன்னா டோட்டலாக ஆள் டவுன். எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கர்மா ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் உண்டு. நீங்கள் பட்ட கண்ணீர்
அதுக்கான ஒரு பெயினை இப்போ அவங்க அனுபவிக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆளோட பவர் என்ன ஆக்சுவலி, ஒரு ஆளோட பவருங்கிறது அவங்க சம்பாதிக்கிறதும் கெரியரும் தான் பவர் ஆக்சுவலி. ஸோ அதனால் அந்த சம்பாதியத்தினாலே பணத்தினால தான் நிறைய பேர் என் கீழே இத்தனை பேர் இருக்காங்க, நான் பயங்கர பவர்ஃபுல்னு சொல்லிட்டு ரொம்ப ஈவோ ஆட்டிடியூட் காட்டுறது. ஓகே, பட் அது இன்றைக்கி இவர் ஃபினான்ஷியலி இவர் லோ ஆகிட்டு, கெரியர் வைஸ் இவருக்கு ப்ளாக்கேஜ் வந்துட்டு. ஸோ அதனால் ஆளும் டோட்டலாக லைஃப் வைஸ் ஸ்பாயில் ஒரு ஃபீல் இவருக்கு வந்துட்டு ஆக்சுவலி. தெரியுது இவருக்கு, எஸ் நான் பண்ண தப்பை நான் அனுபவிக்கிறேன், கர்மா. ஓகே, அதை அனுபவிக்கிற அது அனுபவிக்கிறதுக்கு ரெடி ஆகும் ஆக்சுவலி. எஸ் தான் அதை அனுபவிக்க ரெடி ஆகும். ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, அவங்கள ஷேர் பண்ணுவாங்க ஆக்சுவலி. இவரோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இது வரைக்கும் இவர் ப்ராப்பராக ஷேர் பண்ணல அப்படின்னா இவர் எல்லாத்தையும் ஓப்பனாக ஷேர் பண்ணுவாங்க. இவர் உங்ககிட்ட எதுவும் ஒன்று ஷேர் பண்ணணும்னு ஒரு தாட் வந்துட்டு, நீ எனக்கு லைஃப்பில் கூட வந்தால் மட்டும் போதும், நீ எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம், நீ கூட ஏன்னா நீயும் ஆனுங்கிறது கம்ப்ளீஷன் ஆகும். ஒரு சோல் கனெக்ஷன் எனக்கு கூட ஃபீல் ஆகும். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் உனக்கு எனக்கு இருக்கட்டும், ஆனால் ஒன்று நீங்கள் வச்சுட்டு எனக்கு ஒரு நாளும் லைஃப்பில் ஜீவிக்க முடியாது. ஓகே, ஸோ அதனால் என் லைஃப்பில் ஒரு சப்போர்ட்டாக இரு, அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக இரு, நீங்கள் லைஃப்பில் ஒரு சப்போர்ட்டாக இரு. சில விஷயங்கள் இவர் இது வரைக்கும் ஷேர் பண்ண அப்படின்னா ஷேர் பண்ணுவார். ஓகே, பட் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் ஆக்சுவலி ரீபர்த் கார்டு நமக்கு வந்துட்டு. தென் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டாக்ஸிக்கான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம், நெகட்டிவான சுச்சுவேஷனாக இருக்கலாம். பட் ரிலேஷன்ஷிப் ஃப்யூச்சரில் ரீபர்த் உண்டு. ஓகே, ரிலேஷன் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். பட் நமக்கு இதில் டிவைனோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்கிற ஒரு டைமில் ஸோ இந்த ஒரு பர்சன் கர்மா எல்லாம் இவர் பண்ண தப்பை அனுபவிச்சே ஆகணும். அது யாராக சரி, நம்ம ஒரு விஷயம் தப்பு பண்ணிக்கணும், கரெக்டாக அனுபவிச்சே ஆகணும். இவர் இப்போ கர்மாவாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கார் ஒரு லைஃப்பில். தயவு செஞ்சு அவங்களோட லெசன் அவங்க லேர்ன் பண்ண விடுங்க. அப்போ தான் நீங்கள் எத்தனை மாத்திரம் லைஃப்பில் இம்பார்ட்டன்ட், நீங்கள் எவ்வளோ பீஸாக இருக்கீங்க, எவ்வளோ பிரைட்டாக இருக்கீங்க, எவ்வளோ சன்னாக இருக்கீங்கன்னு இவருக்கு அது மனசினாகும். கர்மா ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. தயவு செஞ்சு சேசிங்கில் போகாதுங்க. இது கர்மாவோட எண்டிங்கில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலேஷன்ஷிப் ரீபர்த் வரும். ஏன்னா நமக்கு இது டிவைனோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதான் இந்த பர்சனோட கரண்ட் எனர்ஜி. பேஷன்ஸாக வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னா மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள், பெயின் குறைஞ்சிடும். இல்லைங்க ரொம்ப ஆக்சுவலி நம்ம இறைவன் கூட நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது, ரொம்ப அட்டாச்சாக இருக்கும்போது நமக்கு எவ்வளோ பாரங்கள் இருக்கட்டும், எவ்வளோ வலி இருக்கட்டும், எவ்வளோ அது நமக்கு அது பெரிய ஒரு போர்டு தான் நமக்கு ஃபீல் ஆகாது. ஓகே, ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம டிவைன் கூட கனெக்டடாக இருக்கும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய பெயினாக தெரியாது. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும், ஒரு பீஸ் கிடைக்கும். ஓகே, மற்றபடி உங்களுக்கு பேஷன்ஸாக வெயிட் பண்ணுங்கள், சேசிங்கை ஸ்டாப் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் சேசிங் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒரு பர்சனுக்கு ரியலைசேஷன் வரும். நீங்கள் வேணும்னு அஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஃபவுண்டேஷன் கிடைக்கும். பட் ஆள் இப்போ சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா ஆளுக்கு லைஃப்பில் ஒன்றும் ஓகே இல்லை, கெரியர் வைஸ் ஓகே இல்லை, ஃபினான்ஷியல் வைஸ் ஓகே இல்லை, ஒட்டுமொத்த லைஃப் வைஸ் ஸ்பாயில் ஆகிட்டு விட்டு. ஓகே, கர்மா ஃபேஸ் பண்ணி அவங்க லெசன்லாம் லேர்ன் பண்ணி படிச்சுட்டு வரட்டும். தயவு செஞ்சு அவங்கள படிக்க விடுங்க. ஓகே, தென் நமக்கு இப்போ இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் நம்பர் 1 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட், 13 important. Yes. 14 important. Okay. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட்டா படுத்தும். நீங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ ஆச்சுன்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கரெக்டாக இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.